Hi all, welcome to Exam Edge YouTube channel. So, போன கிளாஸ்ல basics பார்த்திருந்தோம் இல்லையா? So, basics about linear polynomial and quadratic polynomial பார்த்திருந்தோம். So, அந்த basics வச்சு நமக்கு book backல exercise என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். So, அதை complete பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா cubic polynomial குள்ள கண்டிப்பா போகலாம். சரியா? So, exercise 2.2 மேம் exercise 2.1 என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2.1ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் zeros of a polynomial அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ அது நான் கிராஃப்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் சோ அந்த கிராஃபை பார்த்ததும் இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் பார்த்ததும் zeros of a polynomial எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோமா சோ லீனியர் polynomial அப்படின்னா ஹையஸ்ட் பவர் 1 zeros of a polynomial 1 அப்படின்னு பார்த்தோம் கரெக்டா சோ நெக்ஸ்ட் quadratic polynomial அப்படின்னா ஹையஸ்ட் எக்ஸ்போனன்ட் இல்ல பவர் வந்து 2 அங்க zeros of a polynomial 2 ஆல்பா பீட்டா அப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் cubic polynomialல நமக்கு ஹையஸ்ட் பவர் 3 அங்க நமக்கு எத்தனை zeros of a polynomial இருக்கும் 3 இருக்கும் சோ ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு பார்த்தோம் இப்போ நமக்கு கிராஃப் பார்த்ததும் எப்படி நம்ம அதுல எத்தனை நம்பர் ஆஃப் zeros of polynomial அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதா நமக்கு எக்ஸசைஸ் 2.1ல இருக்கு சோ அதை நான் டெஃபினட்டா சொல்றேன் நேத்து நம்ம பார்த்த அந்த பேசிக்ஸ்க்கான क्वेश्चंस இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டு நான் கண்டிப்பா அதனுடைய பேசிக்ஸையும் கவர் பண்றேன் சரியா சோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு find the zeros of a following quadratic polynomial so zeros of a quadratic polynomial so alpha quadratic அப்படினு சொல்லிட்டாங்க quadraticனா இது highest power 2 so அப்ப அங்க எனக்கு zeros of a polynomial alpha beta அப்படினு இருக்க போகுது verify the relationship between the zeros and the coefficients so on the zeros of the polynomial sum of the zeros of a polynomial alpha plus beta equal to minus b by a product of a zeros of a polynomial alpha into beta equal to c by a அப்படின்னு பார்த்தோம் இல்லையா சோ அத வெரிஃபையும் பண்ண சொல்லிருக்காங்க சோ 6 sums இருக்கு சோ போடலாமா சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் x ஸ்கொயர் minus 2x minus 8 அப்படின்னு இருக்கு சோ x ஸ்கொயர் minus 2x minus 8 இதான் நம்மளுடைய f of x சோ என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் to find zeros of a polynomial we have to equate f of x is equal to 0 so x square minus 2x minus 8 equal to 0 so இங்க என்ன இருக்கு எனக்கு minus 8 அப்படினு இருக்கு so அதுக்கு அடுத்து இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது minus 2 எனக்கு ஏதாவது ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்றப்போ minus 8 அப்படின்னு வரணும் so அதே ரெண்டு நம்பரை நான் either plus இல்ல minus பண்றப்போ எனக்கு minus 2 னு வரும் so 8 வர்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு 4 2s are 8 1 8s are 8 1 8s are 8 னு போட்டா 8 plus 1 னா 9 ஆயிடும் 8 minus 1 னா 7 ஆயிடும் எனக்கு 2 வராது so நான் 4 2s are அப்படின்ற பாசிபிலிட்டி எடுத்துட்டேன் 4 2s are ஓகே இங்க என்ன இருக்கு minus 8 அப்படின்னு இருக்கு சோ அப்ப மல்டிப்ளை பண்றப்போ ஏதோ ஒரு டேர்ம்ல எனக்கு மைனஸ் இருக்கு சோ அப்ப இங்க என்னது -4 அப்படின்னு எழுதிக்கலாமா சோ தட் இப்போ இங்க என்ன ஆயிடும் -4 + 2 அப்படின்னு எழுதுறப்போ எனக்கு இங்க லார்ஜர் நம்பர்ல மைனஸ் இருக்கு சோ -4 - 2 2 சோ அப்ப -2 அப்படின்னு கிடைச்சிடும் நெக்ஸ்ட் இங்க -4 × 2 அப்படின்னு போடுறப்போ எனக்கு -8 கிடைச்சிடும் சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த -2x நம்ம இப்படி எப்படி பிரேக் டவுன் பண்ணி எழுதலாம் அப்படின்னா x ஸ்கொயர் -4x இங்க நம்ம ரெண்டு நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா சோ அதை வச்சு தான் பிரேக் டவுன் பண்ணி எழுதணும் சோ -4x + 2x -8 equal to 0 அப்படின்னு எழுதணும் சோ இப்போ இங்க இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து x காமனா இருக்கும் எடுத்துட்டா x -4 பிளஸ் அடுத்து இந்த ரெண்டு டேர்ம்ல இங்க ஒரு 2 8 divisible by 2 சோ 2 காமனா எடுத்துறேன் அப்படின்னா x -4 so that இங்க என்னது 2 4s are 8 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா so equated to 0 so காமனா இருக்குது எனக்கு x -4 அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க டேர்ம் எழுதிடணும் so x + 2 equal to 0 அப்படின்னு வந்துடும் so next என்ன பண்ணலாம் x -4 equal to 0 x + 2 equal to 0 so அப்ப இங்க x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும் 4 equal to 4 இங்க x ஓட வேல்யூ -2 அப்படின்னு கிடைச்சிரும் so alpha equal to 4 and beta equal to -2 are the zeros of a polynomial அப்படின்னு கிடைச்சிரும் இல்லையா so இப்போ next என்ன பண்ணனும் sum of zeros of a polynomial alpha plus beta is equal to 4 minus 2 which is equal to 2 next என்னது product of zeros of a polynomial alpha into beta so 4 into -2 equal to -8 அப்படின்னு கிடைச்சிரும் இப்போ நமக்கு என்ன வேணும் அடுத்து relationship between the zeros and coefficients அப்படின்னு இருக்கு இல்லையா so relationship between zeros and coefficients என்னது
zeros and coefficients. So first equation என்ன கொடுத்திருந்தாங்க, x square minus 2x minus 8. So x square minus 2x minus 8. இதை நம்ம general format ஓட compare பண்ண போறோம். ax square plus bx plus c ஓட. And comparing we get a equal to என்னது இங்க 1. So 1. So b என்ன கிடைச்சிரும், b ஓட coefficient b எப்படின்னா minus 2. Next c ஓட compare பண்ண போறோம். So c ஓட value minus 8. So இப்போ நமக்கு என்ன தெரியும், sum of zeros of a polynomial. So alpha plus beta is equal to minus b by a, which is equal to. So ஏற்கனவே எனக்கு இங்க b value minus 2 இருக்கு. So minus of minus 2 2 by a வந்து 1. So which is equal to 2. So இங்க என்னது எனக்கு alpha plus beta 2, இங்கேயும் 2. Next இங்க என்னது product alpha into beta is equal to c by a, which is equal to c வந்து minus 8. So a வந்து 1, which is equal to minus 8. So இங்கேயும் எனக்கு alpha into beta minus 8 minus 8. So hence verified அப்படின்னு எழுதிக்கலாம். Okay. So next question பார்க்கலாமா? Next question பாருங்க என்ன இருக்குன்னா 4s square minus 4s plus 1 அப்படின்னு இருக்கு. So second question 4s square minus 4s plus 1. So இதுதான் நம்மளுடைய f of x. So let f of x equal to find zeros of a polynomial we have to equate it to 0. So f of x equal to 0 அப்படின்னு equate பண்ண போறோம். So 4s square minus 4s plus 1 equal to 0 போடுவோம். So இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ்ல இங்க என்ன இருந்துச்சு, s ஸ்கொயர் இல்ல x ஸ்கொயர் அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே 1 அப்படின்னு இருந்துச்சு, இங்க 4 அப்படின்னு இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கா, சோ அப்ப இந்த 4ஐயும் இந்த கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். சோ 4 1 into 4 4 அப்படின்னு வந்துரும். சோ நெக்ஸ்ட் இங்க என்னது minus 4 இருக்கு. சோ எனக்கு ஏதாவது 2 டிஜிட்ஸை நான் மல்டிப்ளை பண்றப்போ 4ன்னு வரணும். அதை நான் என்ன பண்றேன் பிளஸோ மைனஸோ பண்றப்போ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா அதே minus 4 அப்படின்னு வரும். சோ நமக்கு 4 வர்றதுக்கான சான்சஸ் என்ன இருக்கு, 2 2s are 4, அதுக்கப்புறம் 1 4 அப்படின்னு இருக்கு. சோ 1 plus 4 பண்றப்போ 5 அப்படின்னு வந்துடும். சோ 1 minus 4 பண்ணாலும் 3 தான் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, 4 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ 2 2s are 4 அப்படின்னு ட்ரை பண்ண போறேன். So 2 2s are 4 வந்துரும். பட் minus 4 வேணும் அப்படின்னா minus 2 அப்படின்னா தானே minus 4 வரும், கரெக்டா? சோ இப்போ இந்த minus 4s எப்படி செக்ரிகேட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா 4s ஸ்கொயர் இங்க minus 2 அப்படின்னு செக்ரிகேட் பண்ணுவோம். So minus 2s plus 1 equal to 0 அப்படின்னு எழுதலாம். இது இங்க எனக்கு s ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இல்லாம வேற இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அங்க வர்ற டேர்ம் தான் நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணா வர்றதுக்கு எப்படி வரும் அப்படின்றத யோசிச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும். புரியுதா? சோ அப்போ இங்க என்னவாயிடும், இங்க ஒரு 2 காமன் s காமன். சோ 2s காமனா எடுத்துட்டா 2s திரும்ப இருக்கும். So that 2s into 2s 4s square அப்படின்னு வந்துரும். So minus 1. Next இங்க minus காமனா எடுத்துட்டா திரும்ப 2s minus 1. So that இந்த minus எனக்கு bracketல உள்ள வரப்போ இந்த minus minus plus ஆயிடும். So which is equal to 0. So இங்க காமனா இருக்குது 2s minus 1. So அடுத்த remaining term இங்க 2s minus இங்க எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். So minus 1 equal to 0. So அப்போ 2s minus 1 equal to 0. So 2s minus 1 equal to 0. So அப்போ 2s is equal to 1, s is equal to 1 by 2. So அப்போ இங்க எனக்கு zeros of a polynomial இங்கேயும் நீங்க same procedure follow பண்ணீங்கன்னா 1 by 2 அப்படின்னு தான் வரும். So அப்போ இங்க zeros of a polynomial alpha equal to 1 by 2, beta equal to 1 by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரெண்டுமே நமக்கு என்னது அப்படின்னா 1 by 2 அப்படின்னு இருக்கும். So இப்போ இங்க 1 by 2 அப்படின்னா alpha plus beta என்ன வந்துரும் 1 by 2 half plus half 1 அப்படின்னு வந்துருமா. So அல்லது 2 by 2 equal to 1 அப்படின்னு எழுதலாம். So next product வந்து alpha into beta equal to 1 by 2 into 1 by 2 which is equal to 1 by 4 அப்படின்னு கிடைக்கும். Next we have to verify with என்னது coefficients. So நம்மளோட equation என்னது 4s square minus 4s plus 1 on comparing with a s square plus bs plus 1, right? ஏன்னா இங்க எனக்கு வேரியபிள் வந்து s, so நான் அதனால இங்க s அப்படின்னு எழுதிக்கேன். I'm comparing we get a equal to 4, b என்னது எனக்கு இங்க minus 4, so minus 4,
ஸோ இங்கே bs plus c, ஸோ c ஓட வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு கிடைச்சோம். ஸோ இங்கே sum of zeros of a polynomial என்ன சொல்லியிருந்தோம், alpha plus beta is equal to minus b by a. ஸோ b ஓட வேல்யூ 4, minus of minus 4 plus 4, ஸோ 4 by 4 which is equal to 1. ஸோ இங்கேயும் பாருங்க எனக்கு 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே 1 அப்படின்னு இருக்கு. Product of zeros of a polynomial alpha into beta. So alpha into beta is equal to c by a. இல்லையா? So c வந்து 1, a வந்து 4 which is equal to 1 by 4. இங்கே நமக்கு என்னது alpha into beta 1 by 4. So hence verified அப்படின்னு இருக்கும். ரைட்? ஸோ உங்களுக்கான ஒரு 2 சம் நான் குட்டி சம் ஹோம்ஒர்க் கொடுக்கட்டுமா? ஸோ எந்த சம் நீங்க ஹோம்ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த சம் ஹோம்ஒர்க் பண்ண போறீங்க, 6th சம். சரியா? ஸோ 6th சம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்கா நீங்க ட்ரை பண்ண போறீங்க. இப்போ நாம ரிமைனிங் இருக்க 3 சம்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன இருக்கு, 6x ஸ்கொயர் மைனஸ் 3 மைனஸ் 7x. ஸோ 6x ஸ்கொயர் மைனஸ் 3 மைனஸ் 7x. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? என்ன ஆர்டர்? ஸோ ஃபர்ஸ்ட் பவர் 2, அதுக்கப்புறம் பவர் 1, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ 6x ஸ்கொயர் minus 7x minus 3 equated to 0 to find 0 of a polynomial. இங்க எனக்கு என்னது, x square ஓட coefficient 6 இருக்கு, 1 இல்ல. Then multiply the 6 with 3. So அப்ப என்னது 6 minus 3 அப்படின்னு இருக்கு. So minus 18. So ஏதோ ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணா minus 18 வரணும். add இல்ல subtract பண்றப்போ எனக்கு minus 7 அப்படின்னு வரும். ஸோ அப்போ மைனஸ் 18னா 6 3s are அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ 6 3s are ஆட் பண்ணா என்ன வந்துடும், 6 plus 3 9, மைனஸ் பண்ணா என்ன வரும் 3. ஸோ 7 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ 9 2s are போடுங்க, 9 2s are போட்டால் நான் மைனஸ் பண்ணா 7ன்னு வரும். இங்க என்ன இருக்கு, எனக்கு மைனஸ் 18 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 9 2ல ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு மைனஸ் வரணும். ஸோ இங்கே மைனஸ் 7 இருக்கிறதுனால நான் பிக்கர் நம்பர் சைன்ல மைனஸ் 9 அப்படின்னு போடுறேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் 7x நம்ம மைனஸ் 9x பிளஸ் 2x அப்படின்னு செக்ரிகேட் பண்ணலாம். ஸோ 6x ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ தட் இங்க என்னது மைனஸ் 9 பிளஸ் 2 மைனஸ் 7 வந்துருமா? ஸோ இப்போ இங்க இருந்து எனக்கு 3 ஒரு 3, ஏன்னா இது ரெண்டுமே 3ல டிவிசிபிள் ஆகும். ஸோ 3x காமனா எடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது இங்க 2x மைனஸ் இங்க வந்து 3 அப்படின்னு கிடைச்சு, பிளஸ் இங்க மிச்சம் இருக்குது 2x minus 3 equal to 0. So that இப்போ இங்க காமனா என்ன இருக்கு, 2x minus 3. So 2x minus 3 equal to 0. இங்க எதுவும் இல்லைன்னா 1 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். So 3x plus 1 equal to 0 அப்படின்னு கிடைச்சிடும். So இங்க x ஓட வேல்யூ என்னது, 2x equal to 3. So x equal to 3 by 2. So இங்க x ஓட வேல்யூ 3x plus 1 இந்த சைடு அந்த சைடு போச்சுன்னா minus 1. So x is equal to minus 1 by 3. So alpha நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 3 by 2. So beta என்ன கிடைச்சிருச்சு, so alpha 3 by 2. So beta minus 1 by 3. So இங்க alpha plus beta is equal to 3 by 2 plus 1 by 3. So plus into minus of 1 by 3 இருக்கும். So நான் plus of minus வந்து minus அப்படின்னு straight எழுதிட்டேன். இங்க நம்ம என்ன பண்ணலாம், LCM எடுக்கலாமா? So LCM னா 2 க்கு 3 க்கு LCM 2 3 ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸா இருக்கப்ப எல்சிஎம் என்னது அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ். ஸோ அதான் வந்து நம்மளுடைய எல்சிஎம்மா இருக்கும். ஸோ அப்போ இங்கே 6 தான் எல்சிஎம் வரும். 6னா இங்கே மல்டிப்ளை பை 3. ஸோ இங்கேயும் மல்டிப்ளை பை 3. இங்கே மல்டிப்ளை பை 2, இங்கே மல்டிப்ளை பை 2. ஸோ 3 3s are 9. 9 மைனஸ் இங்கே 1 into 2 2 டிவைடட் பை 6. ஸோ அப்போ 9 மைனஸ் 2 என்ன வந்துடும், 7 by 6 அப்படின்னு கிடைச்சிடும். ரைட்டா? So அடுத்தது alpha into beta which is equal to alpha வந்து 3 by 2, beta வந்து minus 1 by 3. So இந்த denominator 3 numerator 3 cancel ஆயிட்டு நமக்கு என்ன வந்துரும், minus 1 by 2 அப்படின்னு வந்துரும். Then we have to verify with coefficients இல்லையா? So இங்க equation என்னது, 6x square minus 7x minus 3. So இதை எதோட கம்பேர் பண்ணோம், ax square plus bx plus c ஓட கம்பேர் பண்ணோம். And comparing we used to get a என்னது, coefficient of x square which is equal to 6. b என்ன வந்துரும் minus 7. So c என்ன வந்துரும் minus 3. Right? So இப்போ இங்க alpha plus beta is equal to minus b by a. So ஏற்கனவே b வந்து மைனஸ்ல இருக்கு. So minus of minus 7 plus 7 divided by 6. So இங்க வந்து 7 by 6 அப்படின்னு இருக்கு. So இங்கேயும் alpha plus beta 7 by 6 இருக்கு. அடுத்து alpha into beta equal to c by a.
ஸோ சியோட வேல்யூ -3, ஏவோட வேல்யூ 6. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம், 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். ஸோ இது 1 3 is 3, 2 3s are 6. ஸோ அப்போ ஆன்சர் -1/2. ஸோ ஆல்ஃபா இன்டு பீட்டா சி பை ஏக்கு 1/2, இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணதும் -1/2. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதிடலாமா? ஸோ வெற்றிகரமா 3 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க, 4u² plus 8u அப்படின்னு இருக்கு. ஸோ 4u² plus 8u இதான் நம்மளுடைய f of x. To find zeros of polynomial, equate f of x is equal to 0. So அப்போ 4u² plus 8u equal to 0. இங்க எனக்கு என்ன இருக்கு, 4 8 ரெண்டுமே 4 டேபிள்ல டிவிசிபிள். அப்போ 4 காமனா எடுத்துடலாம், ஒரு u காமனா எடுத்துடலாம். எடுத்துட்டா இங்க என்ன வந்துரும், u plus 2 இல்லையா? சோ அப்பதான் 4u into 2 அப்படின்றப்போ 8u இருக்கும். So which is equal to 0. So 4u equal to 0, u plus 2 equal to 0. So அப்ப இங்க u 0, u ஓட வேல்யூ என்னது -2. So அப்ப இங்க நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. So ஆல்பாவோட வேல்யூ 0, பீட்டாவோட வேல்யூ -2 அப்படின்றது நமக்கு ஈஸியா ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. So அப்ப இங்க alpha plus beta next step. So alpha plus beta na 0 -2 which is equal to -2. Next alpha into beta, anything multiplied with 0 we used to get 0, right? So 0. Next another equate coefficients. So alpha plus beta is equal to -b by a. Alpha into beta equal to c by a அப்படின்னு coefficients equate பண்ணோம். So இங்க equation என்ன கொடுத்திருந்தாங்க, 4u² plus 8u. So 4u² plus 8u. Comparing it with au² plus bu plus c. So compare பண்ணா இங்க என்ன வந்துரும், a வந்து 4, b வந்து என்னது 8, c ஓட வேல்யூ இல்ல அப்படின்னா 0 அப்படின்னு அர்த்தம். So இங்க -b by a னா b ஓட வேல்யூ 8, a ஓட வேல்யூ 4 which is equal to -2. Next இங்க c by a னா c ஓட வேல்யூ 0. So 0 by 4 which is equal to 0. So இங்க நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சா, -2 0ன்னு. So hence proved. அவ்வளவுதான். So அடுத்த क्वेश्चन பாருங்க, t² -15 அப்படின்னு இருக்கு. So t² -15 எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம், t² -15. So இத என்ன பண்ணனும், to find zeros of a polynomial we have to equate it to 0. So இத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, அல்ஜீப்ரா ஞாபகம் இருக்கா? So அல்ஜீப்ரா a² minus b² equal to a plus b into a minus b இல்லையா? So a plus b into a minus b. So t² -15 எப்படி எழுதலாம், இந்த 15 நான் ஸ்கொயர் டேர்ம்ஸ்ல எழுதணும். So t² minus square root 15 whole square அப்படின்னு எழுதலாமா, equal to 0. So அப்ப இதை எப்படி பிரிச்சு எழுதலாம், t plus square root 15 equal to 0, t minus square root 15 equal to 0. ஏன்னா இதை எப்படி எழுதலாம்னா, t minus square root 15 into t plus square root 15 equal to 0 அப்படின்னு எழுதலாம் as per this rule. ஓகேவா? So நான் 15 ஸ்கொயர் அது வந்து என்னுடைய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ கிடையாது இல்லையா? So அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்கொயர் ரூட் 15 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருக்கேன், ரைட்? So அப்ப இங்க t ஓட வேல்யூ எனக்கு என்ன வந்துச்சு, பிளஸ் ஸ்கொயர் ரூட் 15, இங்க t ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் 15 அப்படின்னு கிடைச்சிச்சு. So இங்க மைனஸ் ஸ்கொயர் ரூட் 15, இங்க வந்து பிளஸ் ஸ்கொயர் ரூட் 15 அப்படின்னு இருக்கும். So அப்போ இங்க ஆல்பாவோட வேல்யூ எனக்கு மைனஸ் ஸ்கொயர் ரூட் 15. So பீட்டாவோட வேல்யூ பிளஸ் ஸ்கொயர் ரூட் 15. So இங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஆட் பண்ணும். So ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னு ஆட் பண்ணும். So alpha plus beta na minus square root 15 plus square root 15 is equal to 0. So alpha into beta. So product எடுக்கிறப்போ இங்க என்ன வந்துரும், ரெண்டு square root 15ஐயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்றேன். So மல்டிப்ளை பண்ணா இது ரெண்டும் எனக்கு என்னது, ஒரு 15 கொடுக்கும். So மைனஸ் இருக்கு, so minus 15. So இப்போ இங்க என்ன பண்ணணும், அடுத்து கோஎஃபிஷியன்ட்ஸ் ஓட ஈக்குவேட் பண்ணணும். So இங்க ஈக்குவேஷன்ஸ் வந்து t² minus 15. So அப்போ இங்க வேரியபிள் வந்து t ஸ்கொயர். So அப்போ இது a t ஸ்கொயர் பிளஸ் bt பிளஸ் c ஓட நான் ஈக்குவேட் பண்ணணும். So இங்க a ஓட வேல்யூ என்னது, t ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, b ஓட வேல்யூ t ஓட கோஎஃபிஷியன்ட் t டேர்மே இங்க இல்ல, அப்போ b ஓட கோஎஃபிஷியன்ட் 0, c ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது minus 15. ஓகே, so அப்போ இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு minus b by a. இங்க b ஓட வேல்யூ 0, so 0 divided by anything 0. So இங்கேயும் அதே 0 தான் வந்துச்சு.
Next, alpha into beta is equal to C by A. C is equal to minus 15 divided by A வந்து 1 which is equal to minus 15. So hence verified. ஓகேவா? ஸோ கையோட நீங்க இப்ப என்ன பண்ணணும், இந்த 6th சம்மையும் நீங்க வந்து சேர்த்து இப்ப கையோட போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நேற்று பார்த்த தியரிக்கும் இப்போ நம்ம லிங்க் பண்ண கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு நியூவா புது கான்செப்டை ஸ்டஃப் பண்ண நினைக்கல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோல இந்த கியூபிக் பாலினாமியலோட நியூ டாபிக் பிளஸ் வந்து நமக்கு சம் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியலும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியலும் கொடுத்துட்டா நம்ம அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் செஷன்ல நம்ம பார்க்கலாம். சரியா? சோ மார்னிங் செஷன்ல நீங்க கத்துக்கிட்டதை என்ன பண்ணணும், ஒரு சம் ஹோம்வொர்க் ஒரே ஒரு சம் தான் கொடுத்துருக்கேன். சோ யூ ஹேவ் டு மஸ்ட் ட்ரை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.